இந்த அம்மாவுக்கு சோத்தை போட்டுட்டு யாராவது பக்கத்தில் இருந்தால் தான் சாப்பிடும். அதவே இப்போது பூனை கொடுத்துட்றேன், நாய்க்கு கொடுத்துட்றேன், அங்கே பாரு மியா மியான்னு சொல்லிட்டு ஒரு குட்டி குழந்தைக்கு இது பண்ணுற மாதிரி சொல்லி சொல்லி சாப்பிட வைக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திருப்பி வைக்கணும். இப்போ கேரட் சாதம்னு வச்சுக்கோங்களேன், அதில் உள்ள கேரட் மட்டும் அழகாக எப்படி பொறுக்கி எடுத்து சாப்பிடும்னே தெரியாது, அந்த மாதிரி சாப்பிடும். நான் கூட கிட்ட போய் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணேன், போயிடும் சாப்பிடாது. அதனால தான் தூரத்தில் நின்று ஜூம் பண்ணி எடுத்துட்ருக்கேன். முடிச்சுட்டு எதிர்பார்க்குறேன். முடிஞ்சிச்சா? என்ன திரு முழிக்குது. ஐயோ கொசு கடிக்கிறாங்க. கொசு கடிக்குதா? சாப்பிட்டுட்டு அந்த பாலை எடுத்துகிட்டு விளையாடுறதுக்கு இது பண்ணுது. பாருங்களேன், இது பாரு, இது இந்நேரத்துக்கு போட்டு இது விளையாடணுமா? இப்போ விளையாடு. சாப்பிட்டோன்னே எப்படி தான் ஆக்டிவாக இருக்குதுன்னு தெரில. அப்போ கூட தொப்பை ஃபார்ம் ஆகலை. ஒரு சட்டி சோறு சாப்பிட்டுட்டு அப்போ கூட தொப்பை வரல. வா டா, நான் ஒளிஞ்சிக்கிட்டா அப்படியே கண்டுபிடிக்கும். நிறைய விளையாடும். இதை வச்சு தான் பாதி என்டர்டெயின்மெண்ட்டு. தேய் இது வேறு போட்டு எந்த கெட்டுனே இருக்கும். இது டயர்டாகிறதுக்குள்ளே நாம் டயர்டாகி 2-3 ஆள் வந்து போட்டு அவங்க டயர்டாகி போயிடுவாங்க. அது வரைக்கும் இது எனர்ஜெட்டிக்காக விளையாடும். இன்னும் ஒரு 4 சட்டி சாப்பாடு போட்டால் கூட தின்னுட்டு இதேமாரி ஆக்டிவாக தான் இருக்கும். போதும் போ. அதுக்குள்ளே மாட்டி வச்சுட்டா என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். சோஃபி இதா ஆயில் வாங்கிட்டா பிடிக்க முடியல, அப்புறமா எடுத்துருவோம். இப்போ இவர் எப்படி எடுக்கிறார்? எடுத்துருச்சு பாரு. கண்டுபிடிச்சி எப்படியோ எடுத்துருச்சு. நோ 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 இப்போ தூக்கி போடுவோம். இதான் ஓடிட்டார். திருப்பி வந்துச்சு. எனக்கு வேலை இருக்குது, நான் போய் வேலை பார்க்குறேன். இப்போ தான் சோர்ந்தே உட்காருது. எவ்வளோ நேரம் தெரியுமா இது கூட மாறச்சுன்னு. அப்போ கூட பாருங்களேன், இந்த பாலை நவுத்துனா போதும் ஃபேஸ் ரொம்ப ஆக்டிவ் ஃபேஸ் ஆகிடும். அதாவது தூங்கு மூஞ்சியை பார்த்தாலே தெரியும்ல தூங்கு மூஞ்சி எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இந்த பாலை எடுத்ததுக்கப்புறம் அந்த மூஞ்சி செம்ம ஆக்டிவ் ஆகிடும். பாருங்களேன் இது வரைக்கும் சோர்ந்து போய் ஒரு மாதிரி உட்காந்துருந்தது. பாலை எத்த உடனே புருவம் பாருங்களேன், நல்லா உத்து பார்க்குது. பார்த்தீங்களா, டவுன்லி மாரி ஆயிடுச்சு. அது போத பாய் சொல் பாய். அவ்வளோதான், விடாது. அந்த பாலை எடுத்து அது பக்கத்தில் வச்சுக்கிட்டு தான் தூங்க கூட செய்யும். இந்த மேட் என்ன பாவம் பண்ணிச்சு தெரியுமா? அங்கிட்டிருந்து இங்கே நவுத்துது, இங்கிட்டிருந்து அங்கே நவுத்துது, அதில் படுத்து உருளுது. திடீர்னு ஏதாவது ஆகும். நான் அந்த மொமெண்ட்ஸ்லாம் எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு நேரம் மாட்டோம், அப்போ உங்களுக்கு போட்டு விட்றேன். இந்த பெட்டுக்கில் போட்டுருச்சா அப்படியே போய் செட்டில் ஆகிடும். ஓகே பாய் சொல்லு, பாய் சொல்லு. அவ்வளோதான் பாய். அது ஏன் தெரியுமா குலைக்குது? நாங்கள் வீட்டு விட்டு போகும்போது பாய் சொன்னால் இந்த மாதிரி தான் போக விடாது, குலைச்சிட்டு நிற்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி நான் பாய் கிளம்புறேன்னு சொல்கிறேன்னு நினச்சிக்கிச்சது. பாய் நான் கிளம்புறேன். பார்த்தீங்களா, அதனால தான் அது குலைக்குது. சரி ஓகே சிட். சரி போல. அது எவ்வளோ அழகாக புரிஞ்சுக்கிட்டு பேசுது பார்த்தீங்களா? அதோட பாஷை நமக்கு புரியலனாலும் அது என்ன சொல்ல வருதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். பாய் சொல்லு, பாய். சரி ஓகே வீடியோ முடிச்சுக்கலாம்.